சென்னை மண்ணடியில் உள்ள மியாசி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் 2001ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் வெள்ளி விழா சந்திப்பு உற்சாகமாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்நிகழ்வில் ஒன்று கூடினர். குறிப்பாக முன்னாள் முதல்வர் டாக்டர் தலத் பாத்திமா, முன்னாள் துணை முதல்வர் அமனுல்லா, மியாசி ஸ்கூல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஷேக் முகமது, முன்னாள் துணைத் தலைவர் ஷர்பத்துல்லா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். சுமையா வரவேற்புரை வழங்க விருந்தினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை ஹபீலா அறிமுகப்படுத்தினார். சுமார் 50 முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். ஓபன் மைக், குழு புகைப்படம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்டவையும் நடைபெற்றன. பள்ளி மாணவர்களின் கல்விக்காக 1.50 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டதுடன் ஆண்டுதோறும் 3 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவ அறக்கட்டளை தொடங்கவும் முன்னாள் மாணவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த ரீயூனியன்ல பல நாடுகள்ல இருந்து, ஏதோ மலேசியால இருந்து, லண்டன்ல இருந்து, துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து எங்களுடைய எல்லா நண்பர்களையும் ஒன்று சேர்த்து சஞ்சலத்துல இருந்து கூட, அதாவது நிலால இருந்து கூட எங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய பழைய ஆசிரியர்கள்லாம் வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சந்தித்த இந்த ஆசிரியர்கள் அவங்க மகிழ்ச்சி பெறதுல எங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப 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 மகிழ்ச்சி. எங்களை பத்தின விஷயங்களை நாங்க எங்களுக்குள்ளேயே அறிமுகப்படுத்த இன்னைக்கு சொல்ல போனா இது ஒரு டைம் மிஷன் மாதிரி எங்களுக்கு 25 வருஷத்துக்கு பின்னாடி நோக்கி சென்று எங்களை ரொம்ப ரொம்ப மகிழ்விற்கு இந்த தருணத்தை எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் ரீயூனியன் நடத்தக்கூடியவங்க, ரீயூனியன் மிஸ் பண்ணக்கூடியவங்க இந்த காணொலி மூலமா உங்களுடைய மகிழ்ச்சியும் இதில் பங்கேற்றுக்கணும்னு சொல்லி நான் இந்த மூலமா கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு ரீயூனியன் மட்டும் ஆக்காம நம்ம எல்லாரும் சேர்ந்து பல பேரை வந்து ஸ்பான்சர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறோம். முதல் முறையாக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துருக்குறோம் நம்ம மக்களுக்காண்டி. வி ஸ்டார்ட் ஃப்ரம் மியாசி ஸ்கூல். இது வந்து வருஷம் தொடரும். இதே போல் இன்னும் நிறைய நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸை பண்ணி மியாசி ஸ்கூல்லேருந்து அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்குது. இன்ஷால்லா எல்லாம் துவா பண்ணிக்கிறேங்க. வந்திருக்க மக்கள் அனைவருமே நம்மளோட ஈவெண்ட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மாஷால்லா அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சங்கமம் என்கிற நிகழ்ச்சியானது நம் மாணவர்களுக்கும் எங்களுக்குரிய சந்திப்பு மட்டுமல்ல, எங்களுடைய பழைய ஆசிரியர்களையும் எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக இந்த மாணவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய சந்தர்ப்பமாகும். இதற்காக நாங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த சங்கமம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமை பண்ணுறேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கற்பனையெல்லாம் வளர்த்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்தி நம்மளெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கௌரவிக்கிறாங்க. they are celebrating the teachers, so I congratulate them and I really feel that I have done something I have achieved. நான் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெருமையை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் சங்கமம் அலும்னை மீட். 25 வருஷம் கழிச்சு இந்த ரீயூனியன் நடக்கிற விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதில்ல, அந்த சந்தோஷம் எங்களை பழைய ஸ்கூல் ஞாபகங்கள் எங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா வருஷத்துலேயும் எல்லா ஸ்கூல் பசங்களும் அதை க்ரியேட் பண்ணி இதை என்ஜாய் பண்ணணும். பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க நல்ல விதமாக பண்ணுறாங்க, நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் சைடில் கோஆர்டினேட் அண்ட் பாய்ஸ் சைடில் கோஆர்டினேட். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் பேக் டு ஸ்கூலுக்கு போன மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பல நாடுகள்லேருந்து எங்கே இருந்தாலும் இங்கே வந்து இந்த ரீயூனியனை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்களை நாங்கள் வந்து இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அவங்களோட எங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நன்றி ரீயூனியனுக்கு ரொம்ப நன்றி.